புரட்சி தலைவர் எம்ஜிஆராலேயே முடியல. போலீஸ் குடும்பம் 80% குடும்பம் உனக்கு ஓட்டு போட்டது. அம்மா உணவு திட்டத்தை புதுப்பிக்கிறாராம். திருமாவளவன் வேடிக்கை பார்க்கிறார். லெப்ட் ரைட்டு அமைதியா மௌனம் காக்குது. தமிழகத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கும் விஜய் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வராது. 10 மணிக்கு மேல ஒயின் ஷாப் கடைலாம் க்ளோஸ். ஒரு ஒயின் ஷாப் கூட கிடையாது 10 மணிக்கு மேல. ஒரு பார் கூட கிடையாது. 10 மணிக்கு மேல எங்கேயாவது ஒரு குவார்டர் ஆஃப் விட்டா அந்த சங்கத்தில் உள்ள காவல் ஆய்வாளரே பெட்ரோல் வண்டியில உள்ளவங்க எல்லாம் சஸ்பென்ஷன். அதிரடி நடவடிக்கை. 750 ஒயின் ஷாப்புக்கு மேல க்ளோஸ் பண்ண சொல்லிட்டார். தமிழகம் முழுவதும் ஒயின் ஷாப்புகளை காலி செய்யணும், க்ளோஸ் பண்ணணும்னு மக்கள் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு விஜய். போற போதுல மதுபான கடையை க்ளோஸ் பண்ணுன்ற முடிவு பண்ணிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆராலேயே முடியல. கள்ளச்சாராயத்தை ஒழிப்ப, மதுச்சாராயத்தை ஒழிப்ப அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர் அந்த ஏரியால ஊர்ல கள்ளச்சாராயத்தை விஓ சஸ்பென்ஷன், கிராம நிர்வாக சஸ்பென்ஷன் ஒரு அதிரடி நடவடிக்கை எல்லாம் எடுத்தார். கடைசியில நிறைய கள்ளச்சாராயம் உயிருங்க போக ஆரம்பிச்சதும் திறந்து விட்டார். அதுல உதயமானவங்க தான் எத்ராஜ் முதலியார், ராமசாமி உடையார். தமிழகம் முழுவதும் சாராய சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள். கட்சிக்காரங்க எல்லாரையும் வாழ வச்சார் எம்ஜிஆர் சாராய கடை கொடுத்து. நம்ம விஜய் என்னன்ட்டார், இப்போ ஒயின் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்றேன், மதுபானத்தை இது பண்ணுவேன், 500 மீட்டருக்கு அண்ணாண்டு இருக்கிற கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணுவேன், ஒரு 750 கடைகள்னு கொளுத்தி போட்டார், உத்தரவு போட்டாரு. இப்போ தமிழகம் முழுவதும் ஒயின் ஷாப் கடைகளை கூப்பிட்டு அப்படின்னு பெண்கள் ஒரு போராட்ட கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம். எங்க டிஎம்கே ஆட்சி கொண்டு வந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்திட்டா திமுக கவர்மெண்ட்டுக்கு பேர் வந்துட்டு அம்மா உணவு திட்டத்தை புதுப்பிக்கிறாராம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிஎம்கே சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் சென்னை மாநகரத்தில் இருக்கிற அம்மா உணவகங்கள்லாம் புதுப்பிக்கிறதுக்கு பேக்கேஜ் டெண்டர் விட்டு டெண்டர்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ அங்கங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் புதுசாக ஒரு டெண்டர் வைக்க போறார். இப்போதான் கார்பரேஷன் கமிஷனர் மாறுகிறார். அது புது ஆட்சி வந்தால் எல்லா அதிகாரிகள் மாறுறது இயல்பு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு சென்னை மாநகராட்சியில். அது வரவேற்க வேண்டியதான். திட்டங்கள்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் அம்மா உணவகத்தை மூடலையே, அவங்களும் தான் தொடர்ந்தாங்க. அதே மாதிரி தான் நீ தொடர்ற. நீ ஒன்றும் புதுசாக ஒன்றும் அறிவிக்கிற. புது காமராஜர் அறிவிச்ச மாதிரியே புது திட்டத்தில் அறிவிக்கல. இருந்தாலும் மக்கள்கிட்ட பேர் எடுக்கிறதுக்காக கொண்டு வந்த சந்தோஷம். இந்த அரசு ஊழியருங்க காவல்துறைகளை பீடிங் பணம்னு ஒன்று வருமா, 8000 10,000 வருமா. அது நிதி இல்லைன்னு கட் பண்ணிட்டீங்களாம். காவலர்கள் பூரா குமரன். ஏற்கனவே அந்த தப்பு ஸ்டாலின் செஞ்சதுனால தான் போலீஸ் குடும்பங்கள்லாம் பிகிலுக்கு ஓட்டு போட்டுச்சு. போலீஸ் குடும்பம் 80% குடும்பம் உனக்கு ஓட்டு போட்டுது. அது கைமாறா நீ வந்ததுமே சூப்பராக பறிச்சு கொடுத்துட்டேன்.
நிதிநிலை சரியில்லை, அந்த ஃபீடிங்ஸ்லாம் தர முடியாதுன்னு கட் பண்ணிட்டேன். சந்தோஷம், நிதிநிலை இருக்கிறது சந்தோஷம். ரெண்டாவது, எடப்பாடி நீ ஒரு மண் குதிரை, உன்னை டிஎம்கே கட்சி ஆதரவு, கூட்டணி கட்சி ஆதரவு தான் நீ ஆட்சி அமைச்சிருக்க, நீ ஒரு மண் குதிரை, அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து போவாதீங்க, வாங்க நம்ம எல்லாம் கட்சி ஒன்றா பேசிக்கலான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இனி பொதுக்குழு அவர் வீட்டில் வைக்கிறதா, இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் கிரீவேஸ் வைக்கிறதா இருந்து இப்போ பார்ட்டி ஆஃபீஸ்லேயே வச்சுட்டாங்க, தலைமை அலுவலகத்திலேயே வச்சுட்டாங்க. அவர் ஒரு ட்ராக். ஆக மொத்தத்தில் விஜய் ஆட்சிக்கு வந்து ஏடிஎம்கே க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ், ஏடிஎம்கே க்ளோஸ். தொண்டர்லாம் இன்னைக்கு உன் பக்கம் வந்திருக்கிறாங்களே, எம்எல்ஏ ஆதரவு கொடுத்த எம்எல்ஏமா, அவங்கள எல்லாரும் செருப்பால் அடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க தொண்டங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு அமிச்சா அவனுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பதவி வேறி. இது ஒரு பக்கம். அவர் நம்ம தூத்துக்குடி முன்னாள் அமைச்சர், அவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதை வச்சு லாட்ரி சீட்டு கொண்டு வந்துடுவார் அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் பொழிச்சு போட்டு அது ஒரு பக்கமாக போயிடுது. அவர் ஒரு கதாநாயகன். இன்னைக்கு காலையில் நியூஸ் சேனலில் பார்த்தா உன்னுடைய எம்எல்ஏ ஒரு 18-20 எம்எல்ஏ படிப்பே டிகிரியே வாங்கலையாம், எல்லாம் போலி டிகிரி குத்தி சேர்ந்துருக்காங்களாம். அது ஏதோ ஒரு ஆய்வு சொல்லி ஒவ்வொரு எம்எல்ஏவா போட்டுருக்கான் டிவியில். உங்கள் எம்எல்ஏ கல்வி தகுதி கூட போர்ஜரி தகுதின்னு சொல்லி போடுறான். அதுக்கு எல்லாம் அடுத்தது அதுக்கு கோர்ட்டுக்கு போவாங்க. எவன் எப்படி இருந்தாலும் டிஎம்கே அதனுடைய கட்சி பணியை தொடங்கிடுச்சு, மக்கள் பணியை தொடங்கிடுச்சு. அவங்க வந்து ஆட்சி கட்டளை பதில் கவலைப்படல, நீ பண்ணுனா நீ என்னென்னலாம் பண்ணணும் விட்டு அவங்க கட்சி பணியை பார்க்க திரும்பி போயிட்டாங்க. ஏடிஎம்கே க்ளோஸு. திருமாவளவன் வேடிக்கை பார்க்குறாரு. லெஃப்ட்டு ரைட்டு அமைதியாக மௌனம் காக்குது. காங்கிரஸ்காரங்க அமைச்சர் தரலன்னு அவங்க குமுறாரு. இன்னும் இந்து அறநிலைத்துறைக்கெல்லாம் அமைச்சர்லாம் ஒதுக்கலை. பல ஆயிரம் கோடி கொல்ல போன நகராட்சி துறை நீ வச்சுக்கிட்டீங்க முதல்வர். அங்கே நேர்மையான அதிகாரிகள்லாம் பந்தாட்டாங்க கடந்த காலத்தில். அந்த அதிகாரிகள் எல்லாரும் யாரெல்லாம் பந்தாண்டாங்களோ அந்த அதிகாரிலாம் ஆய்வு செய்து அவங்களுக்கு உங்கள் நேர்மையான தூய கவர்மெண்ட்டில் நல்ல பதவிகளை கொடுத்து மக்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா பொறுத்திருந்து பார்ப்போம்.